ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமான் நிலவட்டமாக. இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை, அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதை விட்டதில் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்ப்போம். கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிடிக்கவில்லை என்றால் கணவனை வேணாம் என்கிற உரிமை இஸ்லாத்தில் இருக்குது. தாயுடைய உரிமை, உனது தாயின் காலடி சொர்க்கம் இருக்கிறது என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையடைந்து விட்டால் சீ என்று கூட சொல்லாதீர்கள். அவர்களிடம் கண்ணியமாக நடங்கள். பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துங்கள். கனிவாக பேசுங்கள். உங்களை கற்பத்தில் சுமந்தவள் அவளிடம் அன்புடனும் கண்ணியமுடனும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் கேட்காங்க, நான் அதிகமாக இரக்கம் காட்ட தோழமை கொள்ள தகுதியானவர் யார் என்று 3 முறை கேட்க தாய் 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 என்றார்கள். 4ஆம் முறை தான் தந்தை என்றார்கள். அப்போ அதிக உரிமை யாருக்கு இருக்குது? 75% தாய்க்கு தான், 25% தான் தந்தைக்கு. அப்போ தாய் எனது தங்கம் வெள்ளி தாமிரம் பரிசை பெறுகிறாள். தந்தை ஆறுதல் பரிசை தான் பெறுகிறாள். சகோதரியின் உரிமை, நன்னம்பிக்கை கொண்ட ஆணும் பெண்ணும் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தில் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள். எனவே அவர்கள் சகோதரிகளே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை சகோதரி என்று கூறி உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்றுள்ளனர். சட்ட உரிமை, குற்றவியல் சட்டம் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரே குற்றத்திற்கு அதே சமமான தண்டனை தான் 2 பேருக்கும். இஸ்லாத்தில் சட்ட வர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சமமே. சாட்சி சொல்லும் உரிமை உண்டு. மற்ற மதங்களில் ஆண் சாணியை கண்டால் மிதிப்பான், தண்ணியை கண்டால் கழுவுவான். எவன் தவறு செய்தாலும் பெண் தவறு செஞ்சால் பரம்பரையை பாதிக்கும் என்பார்கள். ஆனால் இஸ்லாத்தில் கொலை, திருட்டு, விபச்சாரம் அனைத்துக்கும் இருவருக்கும் ஒரே தண்டனை தான். ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்லாம் இஸ்லாம் பார்க்காது. 2 பேருக்குமே ஒரே தண்டனை தான். அரசியல் உரிமை, சட்டம் இயற்றுவதிலும் அரசியலிலும் பெண்கள் பங்கேற்கலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்தான் வரதட்சணை கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மகர் தொகை நிர்ணயிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஆண்கள்லாம் நம்ம இங்கே எப்படி பெண்கள் குமராக இருக்காங்களோ திருமணம் முடியாமல், அதே மாதிரி அங்கே ஆண்கள் இருக்காங்க. அப்போ அவங்க மகருக்கு ஒரு தொகை நிர்ணயிக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் எழுந்து கேட்குறாங்க, அல்லாஹ் ஒரு பொற்குவியலை கொடுக்க சொன்னால் நீங்கள் யார் உச்சவரம்பு விதிப்பது என்றால். கூட்டத்தில் இருந்த சாதாரண ஒரு பெண் கேள்வி கேட்டதால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டு கொண்டார்கள். போர்க்களங்களில் பெண்கள் பங்கெடுத்து உள்ளார்கள். நீர் கொடுத்தல், மருத்துவ உதவி செய்தல். நபிசா என்ற பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக நின்று காயப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பிரார்த்தித்தாங்க. 1466 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உரிமைகள் எல்லாமே இஸ்லாம் வழங்கிட்டு. அதனால இங்கே பெண்களுக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும். பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்கணும். பெண்கள் மகர் அப்படிங்கிற உரிமை வாங்குறதுக்கு பொறுப்புடையவங்களாக இருக்காங்க. விவாகரத்து செய்யும் உரிமை, பெண்களுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை உண்டு. கணவனை பிரியும் உரிமை மனைவிக்கு உண்டு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என இங்கு புழுங்க வேண்டாம். கணவன் வேணாம் அப்படின்னா கணவனை வேணான்னு சொல்லக்கூடிய உரிமை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்துள்ளது. மறுமணம் செய்யும் உரிமை, கணவனை இழந்த பெண்கள், விவாகரத்தான பெண்கள் மறுமணம் செய்யும் உரிமை இஸ்லாத்தில் உண்டு. மகர் என்று எதுவும் பேசப்படாமல் திருமணம் செய்து விவாகரத்து செய்தால் இஸ்லாமிய அரசு அல்லது ஜமாத் தக்க நிவாரணத்தை பெற்று பெண்களுக்கு வழங்குவது கட்டாய கடமையாகும். இத்தா முடிந்து விட்டால் விரும்பியவரை மணக்க பெண்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு குழந்தைகளையும் அவனது உடைமைகளையும் கவனிக்கிறது, தொழுகிறது, நோன்பு நோக்கிறது, அதுதான் ஒரு பெண்ணுக்கு நல்ல செயல்களாக இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம்னா உலகத்தின் ஒளி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தின் அருள் கொடை. இந்த உரிமை எல்லாம் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே தந்துவிட்டது. இதை இஸ்லாமியர்கள் பின்பற்றாமல் இருப்பதால் தான் மோடியும் கேடியும் சட்டம் இயற்றுகிறார்கள். கொலை, கொள்ளை, கற்பை, களவாடும் காளி பயங்கிட்ட இருந்து நம்மை காக்கும் கவச ஆடையாக இருப்பது ஃபர்தா முறை. இதை பார்த்தால் அல்லாஹ்வின் எதிரிகள் அலறுகிறார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னே பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்தது. முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை எடை போடாதீர்கள். இஸ்லாமியர்கள் முழுவதுமாக இஸ்லாத்துக்கு நுழையவில்லை. குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையும் பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை படித்தால் இருண்ட முகமும் இன்ப முகமாக மாறிவிடும்.
அதான் இஸ்லாம் எல்லா வித உரிமையை தந்திருக்கு. இன்னைக்குள்ள பெண்கள் இப்போ தான் ஒவ்வொரு உரிமையாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய பெண்ணியவாதிகளும் இஸ்லாத்தை பிடிக்காதவங்களும் இஸ்லாத்தில் உரிமைகளில் பெண்களை அடக்குறாங்க, முடக்குறாங்க, வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்களாம் சிறு வயதில் கல்யாணம் முடித்தோம், எங்கள் வீட்டுக்காரர் எங்களை படிக்க வச்சார், இன்றைக்கி நாங்கள் படிச்சிருக்கோம். எல்லா உரிமையும் இஸ்லாம் தருது. அதுக்கு இஸ்லாத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும். எல்லா ஆணும் பெண்ணும் இஸ்லாத்தை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய முறையில் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும்.